Hello everyone, welcomes to Mechanics Limited. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கிளாஸ் நம்பர் 4 AutoCAD 2D and 3D. நம்ம யூஸ் பண்ணுற AutoCAD வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 2018. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ப்ரொஃபைல் இந்த ப்ரொஃபைல் தான். இந்த ப்ரொஃபைலோட டைமென்ஷன்ஸ் இப்படி தான் இருக்கும். இந்த டயக்ராம்ஸை நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட் வந்து ஆல்ரெடி எல்லாமே தெரிஞ்ச கமாண்ட் தான். சர்க்கிள் கமாண்ட், லைன் கமாண்ட், ஃபில்லட் கமாண்ட், ட்ரிம் கமாண்ட். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக டயக்ராம்ஸில் போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டயக்ராம்ஸை கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம். இந்த டயக்ராம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மிட் பாயிண்ட் வச்சு radius 8 circle, radius 20 circle, radius 35 circle, radius 55 circle, radius 65 circle, 5 circles ட்ரா பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் இன்பிட்வீன் அதாவது 35க்கும் 45க்கும் இன்பிட்வீன் 45 ரேடியஸில் ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சர்க்கிள்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணிடலாம். C for circle, radius 8, radius 20, radius 35, radius 45, radius 55, radius 65. அண்ட் தென் நம்ம சிக்ஸ் சர்க்கிள் வந்து நம்ம வரைஞ்சிட்டோம். அடுத்து இந்த டயக்ராம் எப்படி போடலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு அடுத்தக்குள்ள என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 2 லைன்ஸ்க்கு இன்பிட்வீன் ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஸோ இன்பிட்வீன் வந்து அதாவது 270 டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு 45, இந்த சைடு 45. ஸோ நம்ம போலர் ஆன் பண்ணிக்கிட்டு 45 டிகிரி செலக்ட் பண்ணிக்கலாம். எல் ஃபார் லைன், ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் 45 டிகிரியும், அகைன் லைன் கமாண்ட், தேர்ட் குவாட்ரண்ட்டில் 45 டிகிரியும் ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணதுக்கப்புறம் ஃபோர்த் குவாட்ரண்ட் இருக்குது, மேலே இருக்க சர்க்கிள் நமக்கு தேவையில்லை. ஸோ அதை வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். டிஆர் டபுள் என்டர். அப்புறம் இந்த டயக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது இன்பிட்வீனில் இருக்க 45 ரேடியஸ் சர்க்கிளில் மிட் பாயிண்டாக வச்சு ரேடியஸ் 10ன்ற ஒரு சர்க்கிளும் ரேடியஸ் 20ன்ற இன்னொரு சர்க்கிளும் ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ட்ரா பண்ணலாம். C for circle, radius 10, radius 20. இப்போ இந்த ரெண்டு சர்க்கிளும் இந்த அதே சேம் சைடு சிமிலராக தேர்ட் குவார்டர்லேயே வந்திருக்கு. பட் ஆனால் இதை வந்து நம்ம ரெண்டு மெத்தடில் பண்ணலாம். ஒன்று வந்து காப்பி செலெக்ஷன், ரெண்டு சர்க்கிள் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி காப்பி செலெக்ஷன் மூவ் பண்ணி பேஸ் பாயிண்ட் வச்சு மூவ் பண்ணிடலாம். சப்போஸ் இந்த மெத்தட் இல்லைனா இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணலாம். அது மிரர் மெத்தட். ரெண்டு சர்க்கிளும் செலக்ட் பண்ணி மிரர் எம்ஐ ஃபார் மிரர் செலக்ட் பண்ணோன்னு எனக்கு எதனா ஃபஸ்ட்டு பாயிண்ட் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் கேட்குறாங்க, நோ கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்படி இந்த கமாண்ட் வந்து யூஸ் பண்ணிடலாம். ஸோ அகைன் ஃபில்லட் கமாண்ட், எஃப் ஃபார் ஃபில்லட், ஆர் ஃபார் ரேடியஸ். நமக்கு ரேடியஸ் பார்த்தா 15, 15. மல்டிபிள் கமாண்ட் வந்து ஆன் பண்ணிக்கலாம். எம் ஃபார் மல்டிபிள் கமாண்ட், எஸ்கேப். ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். டிஆர் டபுள் என்டர். ஏன் ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ணுறோன்னா, இந்த பாட்டம் சர்க்கிள் அது மாதிரி இந்த இடத்துல இன்னர் சர்க்கிள்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரிம் கமாண்ட் ஆக்டிவேட் பண்ணியாச்சு. ஸோ எஸ்கேப் கொடுத்துலாம். ஸோ இந்த ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இன்னர் சர்க்கிள் அந்த 245 டிகிரி லைன்ஸ் வந்து நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொஃபைல் இருந்து அதை டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட். தென் நம்ம ப்ரொஃபைல் வந்து ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ அந்த டைமென்ஷன் செக் பண்ணலாம். டைமென்ஷன்ஸில் ரேடியஸ், அண்ட் தென் கிளாஸ் 3ல சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம டைமென்ஷன் செக் பண்ணால் நமக்கு வந்து ஒரு ஆர்க் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் டைமென்ஷன்ஸ் ரேடியஸ், அதுதான் நமக்கு ஆர்க் மாதிரி ஃபார்ம் ஆகும். இது நம்ம ஆர்க் வந்து நம்ம ஃபார்ம் ஆகாமல் பண்ணோம்னா அதுக்கு ஒரு கமெண்ட் ஒன்று சொல்லியிருந்தோம். அது கமெண்ட் பேர் வந்து கியூ
Q லீடர். இப்போ Q லீடர் ஆன் பண்ணும்போது நம்ம அதில் வந்து போலர் வந்து ஆனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். போலர் ஆனில் வச்சுக்கிட்டு 45 டிகிரியில் வந்து செலெக்ஷன் பண்ணிக்கணும் ஆங்கிள் டிகிரி. ஸோ போலர் ஆன் பண்ணிக்கிட்டு 45 டிகிரி செலக்ட் பண்ணிட்டு எந்த ஆர்க்குக்கு நம்ம நேம் கொடுக்கணுமோ அந்த ஆர்க்கில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு 45 டிகிரிக்கு ஒரு லைன் அண்ட் தென் ஒரு கிளிக் பண்ணிக்கிட்டு அடுத்தது வந்து ஆர்த்தோ ஆன் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன், ஐ மீன் 0 டிகிரியில் ஒரு லைன், ஒரு என்ட்ரு ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு தான். அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க, டெக்ஸ்ட்டு கேட்குறாங்க. அங்கே அந்த இடத்துல இந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து ப்ளேஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. அந்த இடத்துல R15ன்ற டெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ தென் டேப் பண்ணி ஒரு என்டர் அண்ட் தென் நெக்ஸ்ட் லைன் கேட்பாங்க. அப்போ நமக்கு நெக்ஸ்ட் லைன் கிடையாது, ஒரு லைன் தான். ஸோ அகைன் என்டர் டேப் பண்ணால் நமக்கு அந்த இடத்துல ப்ளேஸ் ஆயிரும். ஸோ AutoCAD வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானதான். நம்ம எவ்வளோ தூரம் இந்த AutoCAD வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் வந்து நமக்கு வந்து ஈஸியாக ஒரு டயக்ராம்ஸ் வந்து போடலாம். ஸோ எல்லாரும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட் மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். நான் சொல்லிக் கொடுக்குறதான் போடணும்னு அப்படி அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஒருத்தவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் ஒரு விதமாக ஒரு டயக்ராம்ஸ் வந்து யோசிச்சேன்னா இன்னொருத்தவங்க இன்னொரு விதமாக யோசிப்பாங்க. ஸோ நீங்கள் நிறைய யோசிச்சு பாருங்கள். ஒரே டயக்ராம்ஸை மல்டிபிள் மெத்தடில் போட்டு பாருங்கள். தேங்க்யூ. அண்ட் தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள். அன்லைக் ஏன் பண்ணுறீங்கன்ற காரணத்தை வந்து கமெண்டில் பின் பண்ணுங்கள். தேங்க்யூ.